வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 11 மற்றும் 12ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 200 யூனிட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்துடைய 17வது சட்டப்பேரவை இது தொடங்கியிருக்கு. இப்போது தமிழக அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிற நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை தான் மின்சாரம் கணக்கீடு பண்ணுறாங்க. அப்படி இப்போது 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி கணக்கீடு பண்ணும்போது நீங்கள் 500 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 300 யூனிட் தான் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இதில் 200 யூனிட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டாம். 100 யூனிட் இருக்குல்ல, அதற்கான கட்டணத்தை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும். ஓகே, இதுவே நீங்கள் 600 யூனிட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, 600 யூனிட் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 600 யூனிட்டில் 100 யூனிட்டுக்கான மின்சாரம் மட்டும் இலவசம். ஏன்னா ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 100 யூனிட் மட்டும் மின்சாரம் இலவசம். மீதி 500 யூனிட் அதுக்கான மின்சாரத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ தமிழக அரசு 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படைகளை உருவாக்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, மாவட்டங்களிலேயும் மாநகராட்சிகள்லேயும் போதைப் பொருள் குற்றங்களை தடுக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி 717 மதுபான கடைகளை மூடுறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுபான கடைகள் தான் இது. அதே மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஐஜி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தலைமையில் இது அமைத்திருக்காங்க. இது முதல்வருடைய நேரடி மேற்பார்வையில் செயல்படும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குற்ற சம்பவங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அதிகமான காவலர்கள் கண்காணிப்பில் இறங்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, காலேஜு, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குற்ற சம்பவங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது காலேஜ் விட்டு அந்த பக்கம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள் அந்த பக்கம் வர பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுது. இங்கெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக சிறப்பாக முதல் கட்டமாக 36 பேர் பணிபுரிகிறாங்க. அடுத்தது, பிபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. அதாவது இதுவரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி கிராமங்கள் இருந்துச்சுல்ல, அதோடைய பேரை இப்போ மாற்றிட்டாங்க. அதோடைய பேர் தான் இப்போ விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது. அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு நடைமுறைக்கு வருது. விபிஜி ராம்ஜி இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள், இதுவரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்ததில்ல, அதோடைய உண்மையான பேர் என்னென்னா எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய விரிவாக்கம் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது. அதோடைய பேரை தான் இப்போ விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்போ இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது. தமிழில் என்ன பெயர் அப்படின்னா, வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிறது. அப்போது இதோடைய அடிப்படையில் இந்த பெயர்கள் மட்டும் மாற்றலை, அதற்கு பதிலாக இந்த திட்டத்திலேயே சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி அதை அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா 100 நாள் மினிமமாக உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அரசு அதில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி மத்திய அரசுடைய பங்களிப்பு 60% இருக்கும், மாநில அரசுடைய பங்களிப்பு 40% இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்கல்ல அதில். அதே மாதிரி வடகிழக்கு பகுதிகள் மற்றும் இமயமலை பகுதிகளில் மத்திய அரசுடைய பங்களிப்பு 90% இருக்கும், மாநில அரசுடைய பங்களிப்பு 10% இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ் குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இதில் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுவேந்து அதிகாரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் முறையாக மேற்கு வங்காளத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது மேற்கு வங்காளத்துடைய முதல் பாஜக முதல்வராக சுவேந்து அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றிருக்காரு. பாஜக அங்கே 294 தொகுதிகளில் 204 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது எப்போவுமே ஒரு மாநிலத்துடைய முதல்வர் பதவி ஏற்கும்போது பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தான். அப்படி பார்க்கும்போது மேற்கு வங்க ஆளுநராக இப்போ இருக்கிறவர் RN ரவி அவர்கள் வந்து சுவேந்து அதிகாரி அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது மேற்கு வங்காள அரசு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. அன்னபூர்ணா பந்தர் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அதோடைய அடிப்படையில் மேற்கு வங்காள மகளிருக்கு 3000 ரூபா வழங்குகிற திட்டம் தான் இது ஜூன் 1ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்குவாங்க. அடுத்தது, ஹிமந்த பிஸ்வ சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் இதுவரைக்கும் பாஜக ஆட்சி தான் நடைபெற்றது. அதில் ஹிமந்த பிஸ்வ சர்மா தான் முதல்வராக இருந்தார். இப்போ மறுபடியும் அஸ்ஸாமில் தேர்தல் நடைபெற்றது. மறுபடியும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் மறுபடியும் இவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது அஸ்ஸாமுடைய ஆளுநரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரங்கல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம இந்தியாவில் 7 PM மித்ரா பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. PM மித்ரா பூங்காக்கள் அப்படின்னா என்னென்னா ஜவுளித்துறைகள் தொடர்பான பூங்காக்கள். பூங்கா அப்படின்னா நம்ம வந்து விளையாடுற பார்க் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது என்னென்னா ஒன்றுமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இப்போது ஒரு ஏரியாவை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஜவுளித்துறை தொடர்பான நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கும். நூல் உற்பத்தி பண்ணுற ஆலை, அப்புறம் ஆடை உற்பத்தி பண்ணுற ஆலை, இந்த மாதிரி நிறைய ஏரியா அதாவது நிறைய தொழில் நிறுவனங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கும். அதுதான் வந்து PM மித்ரா பூங்காக்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்தியாவில் 7 இடங்களில் இது அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் அமைக்கிறாங்க. இன்னொன்று குஜராத்தில் நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல, இன்னொன்று மகாராஷ்டிராவில் அமராவதியில், இன்னொன்று கர்நாடகாவில் கலபுரகி அப்படிங்கிற பகுதியில், நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர்லாம் அமைக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தெலுங்கானாவில் வாரங்களில் அமைக்கிறாங்க. அப்புறம் மத்திய பிரதேசில் தார் அப்படிங்கிற பகுதியில் அமைக்கிறாங்க. ஓகே, அப்போ மொத்தமாக 7 அமைக்கிறாங்க. இதில் 1 அமைத்து இப்போ திறந்தே வைத்துட்டாங்க. இதில் PM மித்ராவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது தான். தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அப்படிங்கிறது. அப்போ இதோடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஆடை தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் நம்ம பார்த்த மாதிரி 7 மாநிலங்களில் பூங்காக்கள் அமைக்கிறாங்க. அது எங்கெங்க அப்படின்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்டைல் துறையில் 5F அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா ஃபார்ம் டு ஃபைபர். ஃபார்ம் அப்படின்னா விவசாய நிலம். இப்போ நம்ம வந்து பருத்தி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா விவசாய நிலத்தை குறிக்குது. அப்போ நம்ம பருத்தியை சிறப்பாக உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது. இரண்டாவதாக ஃபைபர் அப்படின்னா என்னென்னா இழை. அப்படி உற்பத்தி பண்ண பருத்தியை நம்ம சிறந்த மாதிரி இழையாக மாற்றணும் அப்படிங்கிறது ஃபைபர். அடுத்து ஃபைபர் டு ஃபேக்டரி அப்படின்னா என்னென்னா அந்த மாதிரி இழையாக்கப்பட்ட அந்த இழை இருக்குல்ல, அந்த இழையை நம்ம ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் ஃபேக்ட்ரி டு ஃபேஷன் அப்படின்னா என்னென்னா அந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போனதை நல்ல ஒரு ஃபேஷனான ஆடையாக மாற்றணும் அப்படிங்கிறது. அடுத்தது கடைசியாக ஃபேஷன் டு ஃபாரின் அப்படின்னா அந்த மாதிரி ஃபேஷனாக மாற்றினதை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, கழிவு நீரை உரமாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்கன்னா சீனா வந்து நைட்ரேட் நிறைந்த கழிவு நீரை உர உற்பத்திக்கான அமோனியாவாக மாற்றுறதுக்காக ஒரு கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது, மின்சாரம் இல்லாத நிஸ்காட் என்ற குளிரூட்டும் அமைப்பை உருவாக்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொதுவாகவே ஏசி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கரண்ட் வேணும். அதுக்கு அதிகமான கரண்டே தேவைப்படுது. ஓகேவா? அப்போது அந்த மாதிரி கரண்ட் இல்லாமல் குளிரூட்டுற ஒரு வசதியை சவுதி அரேபியா உருவாக்கியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிற கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க.
இல்லை நிஸ்காடுடைய விரிவாக்கம் நோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் சஸ்டைனபிள் கூலிங் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது தான். இதில் அமோனியம் நைட்ரேட் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி ஒரு வேதியியல் குளிர்ச்சி முறையில் ஒரு இடத்தை வந்து குளிர்விட்ட முடியும். இதில் கம்ப்ரஸர்களோ அல்லது தொடர்ச்சியான மின்சாரமோ இல்லாமல் இதை இயக்கவும் முடியும். அடுத்தது ஹாண்டா வைரஸ் எந்த உயிரினம் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது? இதற்கான ஆன்சர் எலிகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த ஹாண்டா வைரஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா ஹாண்டா விரிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை RNA வைரஸ். இது எலிகளுடைய எச்சம், சிறுநீர் மற்றும் உமிழ்நீர் போன்றவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு தொற்று ஏற்படுது. இப்போ ரீசெண்டாக MV ஹாண்டியஸ் அப்படிங்கிற நெதர்லாண்டு கப்பல் இதில் இந்த ஹாண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பயணிகள் கப்பல். இந்த கப்பல் வந்து சில நாடுகளுக்கு போகுது, அங்கெல்லாம் வந்து இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பிரதமர் மோடி நம்ம நாட்டு மக்கள்கிட்ட 7 கோரிக்கைகள் முன்வைத்திருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாத்தியமுள்ள இடங்களில் வீட்டில் இருந்தே வேலை செய்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதுங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்திய அளவில் தங்கம் வாங்கணுன்னா வெளிநாட்டிலேருந்து அதிகமாக நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான அந்நிய செலவாணி தேவை, அதாவது நமக்கு டாலர் அதிகமாக தேவைப்படுது. மூன்றாவதாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறையுங்கள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்புறம் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறையுங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்புறம் ரசாயன உரம் சார்ந்திருக்கிறத குறையுங்கள், இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்புறம் வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக சுதேசிக்கு மாறுங்கள், நம்ம நாட்டு பொருட்களை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. அடுத்ததாக ஓராண்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலாவை தவறுங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இது ஏன் தெரிவிக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் சம்பாரித்த காசை நம்ம இந்தியாவிலேயே செலவு பண்ணுவோம், இந்தியாவில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் பார்வையிட்டு செலவு பண்ணலாம், அதை விட்டு வெளிநாட்டில் போய் நம்ம காசை அங்கே செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிரதமர் தெரிவிக்கிறாரு. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா த லாஃபுல் அண்ட் த ஆஃபுல் அப்படிங்கிற புத்தகம், இதை துஷார் மேத்தா அவர்கள் எழுதியிருக்காரு. இவர் நம்ம இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது இந்தியாவுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய தொழில்நுட்ப தினம், இது மே 11ஆம் தேதி. இது 1998ஆவது ஆண்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனை அதோடைய வெற்றி தினம் தான் இந்த தினம். அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை இருக்குல்ல, அதை பண்ண ஆப்ரேஷனுடைய பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தி. இந்த ஆண்டு இந்த தேசிய தொழில்நுட்ப தினத்துடைய கருப்பொருள் என்னென்னா உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான புத்தாக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செவிலியர்கள் தினம், வேர்ல்டு நர்சஸ் டே, இது வந்து மே 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது செவிலியர் நமது எதிர்காலம், செவிலியர் அதிகாரம் உயிர்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். இது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்தநாள், அவங்க 1820 பிறந்தாங்க. ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 200 யூனிட். அடுத்தது விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. அடுத்தது தற்போது மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுவேந்து அதிகாரி. அடுத்தது ஹிமந்த பிஸ்வ சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரங்கல். அடுத்தது கழிவு நீரை உரமாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது மின்சாரம் இல்லாத நெஸ்காட் என்ற குளிரூட்டும் அமைப்பை உருவாக்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்தது ஹாண்டா வைரஸ் எந்த உயிரினம் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது? இதற்கான ஆன்சர் எலிகள். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி, பொறுத்துக. இது நம்ம இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி. அடுத்தது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள், இதை உருவாக்குனவர் வந்து GK கோகலே. அடுத்தது இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு பாலகங்காதர திலகர் அவரை குறிப்பிட்றாங்க. அப்புறம் தன்னாட்சி இயக்கம், அதை வந்து ஆனி பெசன்ட் அம்மையார் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நிறைய பேர் இதை கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான கேள்வி என்னென்னா, இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். 1885ஆவது ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும்
அமைப்பு என கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லார்ட் கிளைவ், அதாவது கிளைவ் பிரபுவா, இல்லை கர்சன் பிரபுவா, டஃப்ரின் பிரபுவா, அல்லது லான்ஸ்டவுன் பிரபுவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.